ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இக்லாஸ் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் குப்தாஸுடைய பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக 2 வீடியோஸில் குப்தாஸை பற்றி பேசிட்டோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு குப்தாஸுடைய கிங்ஸை பற்றி படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் யார், முக்கியமான அரசர் யார், தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த அரசர் யார், அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி படிக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ குப்தாஸுடைய பீரியடில் நிர்வாகம் எவ்வாறாக இருந்தது அப்படின்னு சொல்லி படிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, அரசியல் பொறுத்த வரைக்கும் the Gupta kings wielded enormous power in political, administrative and military and judicial spheres. ஸோ எல்லா துறைகளிலுமே லைக் அரசியலாக இருக்கட்டும், நிர்வாகமா இருக்கட்டும், இராணுவமா இருக்கட்டும், இல்ல நீதித்துறையாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எனக்கு யார் தான் அதிக அதிகாரம் செலுத்தினாங்க? குப்த அரசர்கள், குப்தா கிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பெரும் அளவிலான அதிகாரம் பெற்று திகழ்ந்தனர். the Gupta king was assisted by a council of மந்திரிஸ் இல்லைங்களா? ஸோ இப்போ குப்த அரசர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆலோசனை வழங்குவதற்காக யார் இருந்திருக்கா? அமைச்சர்களின் குழு அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்திருக்காங்க. The council consisted of princes, high officials and feudatories. இந்த மந்திரிகளின் குழு இதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒண்ணா இளவரசர்கள் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு உயர் அதிகாரிகள், இல்லைன்னா வந்துட்டு அவங்களுக்கு கீழே வந்துட்டு அவங்களுக்கு கப்பம் செலுத்தி கொண்டிருந்த சிற்றரசர்கள், குறுநில அரசர்களா இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களே கொண்ட குழு தான் என்னவா இருந்திருக்கும்? அமைச்சர்களின் குழுவாக எனக்கு இருந்திருக்கும். ஸோ ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் வேர் கால்டு. ஸோ இதுதான் முக்கியமான கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ குப்தாசுரிய பீரியட்ல உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள், ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ், அவங்களுக்கு என்ன பேருன்னா தண்டநாயகா, மகாதண்ட நாயகா இல்லைங்களா? தண்டநாயகர் மற்றும் மகாதண்ட நாயகர் என்று அழைக்கப்பட்டனர். இந்த குப்தா எம்பையர் வாஸ் டிவைடட் இன்டு ப்ராவின்சஸ் நோன் ஆஸ் தேஷாஸ் ஆர் புக்தீஸ் இல்லைங்களா? ஸோ அப்போ குப்தாசுரிய பீரியட்ல அந்த பேரரசு எம்பையர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பேரரசு அப்படின்னு பார்க்குறோன்னா, இந்த குப்தா எம்பையர் வாஸ் டிவைடட் இன்டு ப்ராவின்சஸ். ஸோ நிறைய மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அந்த மாகாணங்களுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேஷாஸ் ஆர் புக்திஸ், தேசம் அல்லது புக்தி என்று பெயர் இல்லைங்களா? அதாவது நாம எப்படி பிரிக்கிறோம்? இந்தியா வந்துட்டு பல ஸ்டேட்ஸா பிரிக்கிறோமா, பல மாநிலங்களா பிரிக்கிறோமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு இவங்க அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதிகளை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய தேசம் அல்லது புக்திஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. இந்த தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற இந்த பகுதிகளை ரூல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன பேருன்னா வந்துட்டு they were administered by the governors இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆளுநர்கள். அந்த ஆளுநர்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட பேர் வைக்கிறாங்க. அதான் பார்த்துட்டு உபாரிகா இல்லைங்களா? ஸோ they were called as உபாரிகாஸ். ஓகேங்களா? ஸோ தி ப்ராவின்சஸ் வாஸ் டிவைடட் இன்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராவின்ஸ்னா, இந்த ப்ராவின்ஸை பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? பல டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரிக்கிறாங்க. நாங்கள் அப்படி தானே பிரிக்கிறோம். ஸோ இந்தியா அப்படின்னா இந்தியாவை பல ஸ்டேட்ஸாக பிரிக்கிறோம். ஸோ ஸ்டேட்ஸை பார்த்தீங்கன்னா பல டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இவங்க பேரரசை நிறைய தேசம் அல்லது புக்தீஸாக பிரிக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட்ஸாக பிரிக்கிறாங்க, மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. அந்த மாவட்டங்களுக்கு என்ன பெயர்னா வந்துட்டு விஷயாஸ் என்று பெயர் இல்லைங்களா? அப்போ பிராந்தியங்கள் விஷயா என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. அந்த மாவட்டங்களை ரூல் பண்ண அதிகாரிகளுக்கு என்ன பேருன்னா தட் வாஸ் கண்ட்ரோல்டு பை த ஆஃபீஸர்ஸ் நோன் ஆஸ் விஷயபதிஸ் இல்லைங்களா? அந்த விஷயம் அப்படிங்கிற அந்த மாவட்டங்களை கண்ட்ரோல் பண்ண அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஷயபதிகள் என்று பெயர். ஸோ அடுத்து அந்த மாவட்டங்கள் அடுத்து எப்படி பிரிக்கப்படும்? கிராமங்களாக பிரிக்கப்படும். அந்த கிராமங்களுடைய அதிகாரிகளுக்கு என்ன பேருன்னா கிராமிகா அண்ட் கிராமத்தியாக்ஷா. கிராம அளவில் கிராமிகா மற்றும் கிராமத்தியாக்ஷா எனும் அதிகாரிகள் செயல்பட்டனர். அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு எம்பையர் பேரரசு. அந்த பேரரசை பல ப்ராவின்ஸா பிரிக்கிறாங்க. அந்த ப்ராவின்ஸ்க்கு என்ன பேருன்னா தேஷாஸ் அல்லது புக்தீஸ் என்று பெயர். இந்த தேஷாஸ் அல்லது புக்தீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸா பிரிச்சாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு என்ன பேருனா வந்துட்டு விஷயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஃபர்தரா எனக்கு கிராமங்களாக பிரிச்சாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த எம்பையர் இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிங். அவர் தான் அரசரா இருப்பார். அதாவது பார்த்தோம் இல்லையா? முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், அந்த மாதிரி அரசர்கள் இருப்பாங்க. தேசம் அளவுல பார்த்தீங்கன்னா யார் அதிகாரிகள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உபரி கிரகா அவர் எனக்கு இருந்திருப்பாரு. அதே மாதிரி விஷயம் பொறுத்த வரைக்கும் எனக்கு விஷயபதி எனக்கு இருந்திருப்பாரு இல்லைங்களா? இங்க பார்த்தோம் இல்லையா விஷயபதி. ஸோ கிராமம் அளவுல பார்த்தீங்கன்னா கிராமிகா மற்றும் கிராமத்தியாக்ஷா இவங்க 2 பேர் எனக்கு இருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்
ஸோ சொசைட்டி அண்ட் எக்கானமி இல்லைங்களா, இவங்களுடைய சமூகம் மற்றும் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நிதிசாரா ஆத்தர்டு பை காமண்டகா, நம்ம ஃபர்ஸ்ட் சோர்சஸ்லயே படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ குப்தர்களுடைய பொருளாதாரத்தை பத்தி தெரிஞ்சுப்பதற்கான ஒரு முக்கியமான எழுத்துப்பூர்வமான ஆதாரம் தான் காமண்டகர் அவர் எழுதிய நிதிசாரம் அப்படிங்கிற ஒரு நூல். எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ராயல் ட்ரெஷரி அண்ட் மென்ஷன்ஸ் வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ இல்லைங்களா, அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறது. இந்த நூல் காமண்டகர் எழுதிய நிதிசாரம். அப்ப இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்துக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் வந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னும், அவங்களுடைய ட்ரெஷரி, அவங்களோட கருவூலம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது எல்லாமே எனக்கு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதே மாதிரி பார்த்திருப்போம் மகதம்க்கு. மகதம்ல பாத்தீங்கன்னா மௌரியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நூல் பார்த்திருப்போம். ஸோ அது பாத்தீங்கன்னா வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படிலாம் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு புத்தகம். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நூல். அதே மாதிரி குப்தாஸுடைய எக்கானமியை பத்தி பேசக்கூடிய ஒரு நூல் தான் காமண்டகருடைய நிதிசாரம் அப்படிங்கிற ஒரு நூல். அப்போ லேண்ட் டேக்ஸ் வாஸ் த மெயின் ரெவென்யூ. அப்ப சொல்றாங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான வருமானமே என்னதான், நிலத்துக்கு அவங்க விதித்த வரி தான். அப்ப லேண்ட் டேக்ஸ் தான் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரெவென்யூவாவே இருந்திருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் பீசன்ஸ் வாஸ் பேத்தட்டிக். அப்போ குப்தாசுரிய பீரியட்ல விவசாயிகள் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எப்படி இல்ல, சந்தோஷமா இல்ல, அவங்க நிலை ரொம்பவே வந்துட்டு பரிதாபகரமா இருந்திருக்கும். தேவர் ரெக்கவர்ட் டு பே வேரியஸ் டாக்ஸஸ், பல்வேறு விதமான வரிகளை பாத்தீங்கன்னா யாரு கட்டுற மாதிரி இருக்கு, விவசாயிகள் கட்டுத மாதிரி இருக்கு. தேவர் ரெடியூஸ்டு டு த பொசிஷன் ஆஃப் செர்ஃப், அவர்கள் கொத்தடிமை இல்லைங்களா. ஸோ ஒரு அடிமைகள் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு 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 சூழ்நிலையில தான் எனக்கு யார் இருந்தா, விவசாயிகளுடைய ஒரு சூழ்நிலை என்பது குப்தாசுடைய பீரியட்ல இருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு டேப்லோ காலம். இந்த லாஸ்டா முடிஞ்ச குரூப் 4ல கேட்ட ஒரு கொஷின் சரிங்களா. ஸோ அப்போ குப்தாசுடைய பீரியட்ல நம்ம பார்த்தோம் லேண்ட் டேக்ஸ் தான் என்ன டேக்ஸ், முக்கியமான டேக்ஸ்னே படிச்சோம் இல்லைங்களா. அப்போ அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஃபெர்டிலிட்டி, அந்த லேண்டுடைய வளம் எந்த மாதிரி இருக்கு அதன் அடிப்படையில லேண்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாசிஃபை பண்றாங்க, வகைப்படுத்துறாங்க. எப்படி வகைப்படுத்துறாங்க, 5ஆ வகைப்படுத்துறாங்க. க்ஷேத்ரா, கிலா, அப்ரஹதா, வஸ்தி மற்றும் கபத சரகா இல்லைங்களா. க்ஷேத்ரா, கிலா, அப்ரஹதா, வஸ்தி மற்றும் கபத சரகா அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குப்தாஸ் பீரியட்ல இருந்திருக்கும். அப்ப இந்த லேண்டுக்கு ஏத்த மாதிரி தான் என்ன என்ன வந்து போட்டிருக்காங்க, டாக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு லேண்டுக்கும் வேரி ஆகுது. அப்ப க்ஷேத்ரான்னு எதை சொல்றாங்கன்னா, எந்த லேண்ட் வந்துட்டு கல்டிவபிள் லேண்ட், எந்த லேண்ட்ல விவசாயம் செய்ய முடியுமோ அந்த லேண்டுக்கு தான் பாத்தீங்கன்னா க்ஷேத்ரான்னு சொல்லிட்டு பேரு. கீழாக்கு என்ன பேருனா வந்துட்டு தரிசு நிலங்கள், விவசாயத்துக்கு பயன்படாத தரிசாக கிடைக்கக்கூடிய வேஸ்ட் லேண்ட், அதுக்கு தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு கிலான்னு சொல்லிட்டு பேரு. அப்ரஹாதா அப்படின்னா ஜங்கிள் ஆர் ஃபாரஸ்ட் லேண்ட், வனம் அல்லது காட்டு நிலங்கள் இல்ல, காடுகள் நிறைந்த பகுதிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்ரஹாதா என்று பெயர். வஸ்தினா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேபிட்டபிள் லேண்ட், அதாவது மக்கள் குடியிருக்கக்கூடிய லேண்டுக்கு தான் என்ன பேருன்னா வந்துட்டு வஸ்தி. கபத சரகா என்பது பாஸ்டோரல் லேண்ட், அதாவது மேய்ச்சல் நிலம் இல்லைங்களா, ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய லேண்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கபத சரகா என்று பெயர். இதன் அடிப்படையில தான் எனக்கு லேண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இம்போஸ் ஆகியிருக்கு. ஸோ அப்போ ட்ரேட் அண்ட் காமர்ஸ், வாணிபம் பொறுத்த வரைக்கும் தி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் குப்தாஸ் எக்கானமி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஏன்னா முன்னாடியே பார்த்தோம் குப்தாஸுடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கில்டு சிஸ்டம், அதாவது வணிக குழு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இருந்துச்சு அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் டேக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமானதோ எனக்கு அதே மாதிரி எனக்கு வாணிபமும் முக்கியமான பங்கு வகித்திருக்கும் இல்லைங்களா. அப்ப குப்தாசுடைய பீரியட்ல வணிகர்களே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வகையான வணிகர்கள், எனக்கு ட்ரேடர்ஸ் இருந்திருப்பாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரஷ்டி, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷர்த்வகனா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஸ்ரஷ்டி அப்படின்னா, யூஸ்வலி செட்டில்ட் அட் ஏ ஸ்டாண்டர்டு பிளேஸ், ஒரு இடத்துல நிலையாக இருந்து வாணிபம் செய்யக்கூடிய வாணிகர்களுக்கு தான் என்ன பெயர்னா சிரஷ்டி ட்ரேடர்ஸ் என்ற பெயர். ஷர்த்வகனா இல்லைங்களா, அவங்க யாருன்னா வேர் கேரவான் ட்ரேடர்ஸ். ஸோ கேரவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடியவங்க இல்லைங்களா. ஹூ கேரிடு தேர் கூட்ஸ் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ பல்வேறு இடங்களுக்கு சென்று வாணிபம் செய்தவர்கள் இல்லைங்களா, வணிகர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் சரக்குகளை ஏற்றி. ஸோ கேரவானாவே என்ன அர்த்தம், மூவ் ஆகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கா அவங்களுடைய எல்லா சரக்குகளையும் கூட்ஸையும் எடுத்துட்டு போய் அங்க வச்சு வச்சு சேல் பண்ணக்கூடியவங்க தான் எனக்கு யாரு, ஷர்த்வகனா அப்படிங்கிற ட்ரேடர்ஸ். அப்ப தேவர் 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இன் குப்தாஸ் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் த குப்தாஸ் டெவலப்டு ரோட் வேஸ் கனெக்டிங் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அப்போ வாணிபத்துடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சாலை வசதிகள் என்பது குப்தாஸ் பீரியட்ல எனக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ பாடலிபுத்திரம்,
குப்தாஸுடைய கேபிட்டலே ஆப்வியஸ்லி என்னதான் பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, பனாரஸ், மதுரா வேர் த ஃபேமஸ் ட்ரேடிங் சென்டர்ஸ். இப்போ குப்தாஸுடைய பீரியட்ல முக்கியமான வணிக மையமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, பனாரஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான், வாரணாசி அப்படின்னாலும் ஒண்ணுதான் இல்லைங்களா? ஸோ மதுரா இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான வாணிபம் மிக செழுமையாக நடைபெற்ற இடங்களாக இருந்திருக்கும். இந்த பிளேஸ் என்னென்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போர்ட்ஸ் இன் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா ஃபெசிலிட்டேட் தி ட்ரேட் இல்லைங்களா? அதே மாதிரி எனக்கு கடல்வழி வாணிபமும் அதிகமாக நடைபெற்றிருக்கும். அப்போ எனக்கு இந்த மேற்கு மற்றும் கிழக்கில் இருந்த துறைமுகங்கள் அப்படிங்கிறதும் இல்லைங்களா? இந்தியாவில் உள்ள மேலே கடற்கரை துறைமுகங்களும் கீழே கடற்கரை துறைமுகங்களும் வங்காளத்தில் இருந்த தாமிரலப்தி அப்படிங்கிற துறைமுகம் இது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் இல்லைங்களா? அதாவது இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பெங்கால்ல தாமிரலிப்தி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ இந்த அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான துறைமுகமாக இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ மேற்கு கடற்கரையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்யாண், மங்களூரு, மலபார் இல்லைங்களா போன்ற இடங்களும், கிழக்குல பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாமிரலிப்தி இன் பெங்கால் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு முக்கியமான கடல்வழி வாணிபம் நடைபெற்ற துறைமுகங்களாக இருந்திருக்கும் இல்லைங்களா? மைனிங் அண்ட் மெட்டலர்ஜி வேர் த மோஸ்ட் ஃபிளாரிஷிங் இண்டஸ்ட்ரீஸ் டியூரிங் த குப்தா பீரியட். அப்போ குப்தாஸுடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் ஏன்னா நம்ம முன்னாடியே படிச்சோமா அலகாபாத் இரும்புத்தூண் கல்வெட்டு, மெகராலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படின்னு படிக்கிறச்ச அந்த சுரங்க தொழில் அப்படிங்கிறதும் உலோகத்துடைய பயன்பாடு அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகமா இருந்தது குப்தாஸுடைய பீரியட்ல. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் இன் மெட்டலர்ஜி வாஸ் த யா நம்ம முன்னாடி பார்த்த மெக்ராலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளா சொல்றாங்க இல்லைங்களா? திஸ் மோனோலித்திக் அயன் பில்லர் ஹாஸ் லாஸ்டட் த்ரூ த சென்ச்சுரிஸ் வித்தவுட் ரெஸ்டிங்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல நூற்றாண்டுகள் இன்றளவும் இந்த டெல்லியில் உள்ள இந்த மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு எப்படிங்களா இருக்குங்களாமா துருப்பிடிக்காம இருந்திருக்கு. அப்புறம் ஒரு குவாலிட்டியான ஒரு இரும்பை பார்த்தீங்கன்னா யாரு பயன்படுத்தியிருக்கா? குப்தாஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. there was a revival of Vedic religion and Vedic rites இல்லைங்களா? ஸோ ரிலீஜியன் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பேசினது தான். குப்தாஸ் காலத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வேத சடங்குகளும் வேத மதமும் எனக்கு மீண்டும் என்ன ஆயிடுச்சு புத்துயிர் பெற்று நடைமுறைக்கு வந்துருச்சு. முன்னாடியே படிச்சது தான். சமுத்திரகுப்தா முதலாம் குமாரகுப்தா பெர்ஃபார்ம்டிய அஸ்வமேத யாக்னா இல்லைங்களா? அப்ப தங்களுடைய ஒரு வலிமையை நிலைநிறுத்திக் கொள்ளும் பொருட்டும் அதிகப்படுத்திக் கொள்ளும் பொருட்டும் செய்யப்பட்ட யாகம் தான் என்ன யாகம்? அஸ்வமேத யாகம். சமுத்திரகுப்தரும் பண்ணியிருப்பாரு, முதலாம் குமாரகுப்தரும் பண்ணியிருப்பாரு. We notice the beginning of the image worship and the emergence of two sect, namely வைஷ்ணவிசம் and சைவிசம் இல்லைங்களா? அப்ப குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியதையும் வைவம் சைனவம் ஆகிய இரு பிரிவுகள் தோன்றியதையும் காண்கிறோம். அப்ப இந்த வேத மதத்தின் வெளிப்பாடாக எனக்கு இரண்டு புதிய மதங்கள் உருவாக ஆரம்பிக்குது, சைவம் மற்றும் வைணவம். ஸோ முன்னாடியே பேசினதுதான் குப்தாசுரிய காலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலை மற்றும் இலக்கியங்களின் பொற்காலம் அப்படின்னே பேசுறோம் இல்லைங்களா? அப்போ நிறைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் உருவானது இவங்களுடைய பீரியட்ல தான். அப்போது குப்தாஸ் வேர் த ஃபர்ஸ்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் டெம்பிள்ஸ் விச் எவால்வ்டு ஃப்ரம் த ஏர்லியர் ட்ரெடிஷன் ஆஃப் ராக் கட் ஷ்ரைன்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குகைகள் இருக்கும் இல்லைங்களா? கேவ்ஸ் அந்த குகைகள்ல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயில் வந்து கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா குப்தாஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முதலாக வட இந்தியாவில் கட்டுமான கோவில்கள் அப்படின்னா கற்களை வைத்து கோபுரங்களை எழுப்பி நாம கட்டக்கூடிய இப்ப கட்டுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கட்டக்கூடிய டெம்பிள்ஸ் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு கட்டுமான கோவில் என்று பெயர். அப்ப நார்த் இந்தியால முதன்முறையாக கட்டுமான கோவிலை கட்டியவங்கன்னா எனக்கு யார் தான்? குப்தாஸ் தான். அது பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த அந்த குடைவரை கோவில்கள் இருக்கு இல்லைங்களா? அது அப்படியே டெவலப் ஆகி இப்ப என்னவா மாறிடுச்சு? கட்டுமான கோவிலாக மாறிடுச்சு. சோ அந்த கட்டுமான கோவில்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரும்பாலும் எல்லாமே எனக்கு வட இந்தியால கிடைக்குது. தி மோஸ்ட் நோட்டபிள் ராக்கெட் கேவ்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் அஜந்தா, எல்லோரா, பாக் சரிங்களா? அண்ட் உதயகிரி. ஸோ போன்ற இடங்கள்ல என்னவும் காணப்படுகிறது? குகைவரை கோயிலும் காணப்படுகிறது இல்லைங்களா? ஸோ கட்டுமான கோயிலும் கட்டியிருக்காங்க, பாறைகளை குடைந்து குடைவரை கோயிலும் கட்டியிருக்காங்க. அப்ப அந்த குடைவரை கோயில்கள் காணப்படக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அஜந்தா அண்ட் எல்லோரா மகாராஷ்டிரால, பாக் எங்கேன்னு பார்த்துட்டு மத்திய பிரதேசத்துல, ஒடிஷால உதயகிரியில எனக்கு காணப்படுகிறது. So the structural temples built during this period resemble the characteristic features of the Dravidian styles இல்லைங்களா? அப்ப இக்காலப்பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் பெரும்பாலும் திராவிட கலைப்பாணிகளை ஒத்திருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு நார்த் இந்தியால கட்டக்கூடிய கோயில்களுக்கும் சவுத் இந்தியால கட்டக்கூடிய கோயில்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஸ்டைல் வந்து டிஃபரன்ஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு வட இந்தியாவில் கட்டப்படக்கூடிய கோயில்கள் பெரும்பாலும் நாகரா கலைப்பாணி அப்படிம்பாங்க. நாகரா ஸ்டைல்
சவுத் இந்தியால கட்டக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்துட்டு திராவிடா ஸ்டைல், திராவிட கலைப்பாணி என்று பெயர். பட் குப்தாஸ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் பெரும்பாலும் எதை ஒத்துள்ளது? திராவிட கலைப்பாணியை ஒத்துள்ளது. இந்த நாகரா கலைப்பாணியும் திராவிட கலைப்பாணியும் இணைந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கலைப்பாணி உருவாயிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெசரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இல்லைங்களா? ஸோ அப்போ குப்தாஸோடது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திராவிட கலைப்பாளையம் போன்றே உள்ளது. ஸோ த ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குப்தாவுடைய மெட்டல் ஸ்கல்ப்சர் இல்லைங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய உலோக சிற்பங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாலந்தால, பீகார்ல நாலந்தால காப்பரால செய்யப்பட்ட புத்தருடைய ஒரு சிலை இருக்கிறது. எவ்வளோ ஃபீட் ஹைட்ல? 18 ஃபீட் ஹைட்ல இல்லைங்களா? இது ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். 2வது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7.5 ஃபீட் ஹைட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு புத்தருடைய ஒரு சிலை வந்து காணப்படுகிறது. இது 2மே குப்தர்களுடைய உலோக சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றோம் இல்லைங்களா? தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி குப்தா பெயிண்டிங்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் தி ஃப்ரெஸ்கோ ஆஃப் தி அஜந்தா கேவ்ஸ் அண்ட் பாக் கேவ் இன் குவாலியர். அப்போ குப்தர்களுடைய ஓவியக்கலையும் சிறப்பானதாக இருந்திருக்கு. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா இன்றளவும் மகாராஷ்டிரால அஜந்தால காணப்படக்கூடிய குகைகள்ல காணப்படக்கூடிய சுவர் ஓவியங்களும், அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல குவாலியர் அப்படிங்கிற இடத்துல உள்ள பாக் குகையிலும் யாருடைய ஓவியங்கள் காணப்படுகிறது? குப்தாஸுடைய ஓவியங்கள் காணப்படுகிறது. So, though the language spoken by the people was Prakrit, the Guptas made Sanskrit the official language. அதாவது குப்தாசுடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள் பொதுமக்கள் பேசிய மொழியாக பிராகிருதம் இருந்திருக்கும். ஆனா குப்தர்களுடைய அலுவல் மொழியாக என்ன இருந்திருக்கும்? சமஸ்கிருதம் தான் இருந்திருக்கும் இல்லைங்களா? அவர்களுடைய எல்லா கல்வெட்டுகளுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன மொழியில தாங்க இருந்திருக்கு? சமஸ்கிருத மொழியில தான் இருந்திருக்கு. அலகாபாத் கல்வெட்டு, மெக்ராலி கல்வெட்டு எல்லாமே எனக்கு சமஸ்கிருத மொழி தான். இந்த குப்தா பீரியட் ஆல்சோ சா த டெவலப்மெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் கிராமர் இல்லைங்களா? அப்போ குப்தாசுரிய பீரியட்ல தான் எனக்கு சமஸ்கிருத இலக்கணம் எனக்கு வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? பேஸ்ட் ஆன் தி கிராமர் ஆஃப் பனினி அண்ட் பதஞ்சலி ஹூ ரோட் அஷ்டத்யாயி அண்ட் மகாபாஷ்யா இல்லைங்களா? முன்னாடியே படிச்சதுதான். ஸோ பனினி பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன எழுதியிருப்பாரு? அஷ்டத்தியாயி எழுதியிருப்பாரு. எங்க உட்கார்ந்து தான் எழுதினாராமா? தக்ஷசீலா யூனிவர்சிட்டி அங்கதான் உட்கார்ந்து பணினி என்பவர் என்ன ஒரு நூல் எழுதினாரு? அஷ்டத்தியாயி எழுதினாருன்னே படிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் இந்த இந்த நூலை அடிப்படையாக வச்சுதான் எனக்கு சமஸ்கிருத இலக்கணங்கள்லாம் எனக்கு உருவாகவே ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி a Buddhist scholar from Bengal, சந்திரகோமியா, composed a book called சந்திர வியாக்கரணம் இல்லைங்களா? ஸோ அப்போ இங்க பார்த்தீங்கன்னா சந்திரகோமியா அப்படிங்கிற ஒரு புத்த சமய துறவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சந்திரவியா கரணம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. அதே மாதிரி காளிதாசருடைய முக்கியமான நூல்களான சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் இல்லைங்களா? ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரகுவம்சம், மேகதூது அது எல்லாமே யாருடைய நூல் தான்? காளிதாசருடைய நூல்கள் தான். இது எல்லாமே எனக்கு குப்தாசுடைய பீரியட்ல வளர்ச்சி பெற்றதா எனக்கு சொல்றாங்க. இல்லைங்களா? இங்க குடுத்துருக்காங்க. அதர் சிக்னிஃபிகன்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேகதூது, ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் இது எல்லாமே எனக்கு காளிதாசருடைய நூல்கள் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் உருவானதும் யாருடைய பீரியட்ல தான்? குப்தாசுடைய பீரியட் படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெடிசனாக இருக்கட்டும், இல்ல கணிதமாக இருக்கட்டும், இல்ல ஆஸ்ட்ரானமி வானவியல் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு டெவலப் ஆயிருக்கும். அப்போ இன்வென்ஷன் ஆஃப் ஜீரோ பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பு தான் ஒன் ஆஃப் த ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இன்வென்ஷன் இல்லைங்களா? ஸோ இப்போ ஜீரோவுடைய உதவி இல்லாமல் நம்மளால எந்த ஒரு கால்குலேஷனையும் வி கான்ட் சால்வ். அந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவர்களே எனக்கு யார் தான்? குப்தாஸோடைய பீரியட்ல இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ இன்வென்ஷன் ஆஃப் ஜீரோ அண்ட் தி கான்சிக்வெண்ட் எவல்யூஷன் ஆஃப் த டெசிமல் சிஸ்டம்ஸ் வேர் த லெகசி ஆஃப் த குப்தாஸ் டு தி மாடர்ன் வேர்ல்டு இல்லைங்களா? நம்மளுடைய ஒரு ஒரு பெரிய அசட்டா பார்த்தீங்கன்னா வந்துட்டு குப்தாஸுடைய பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அந்த தசம எண் முறையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வெளிவர ஆரம்பிச்சது. So Aryabhatta, Varahamihira and Brahmagupta were the foremost astronomers and mathematicians of that time. அப்ப இவங்களுடைய பீரியட்ல இருந்த முக்கியமான கணிதவியல், வானவியல் அறிஞர்கள்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரியப்பட்டர், வராகிமிகிரர், பிரம்மகுப்தர் அப்படிங்கிற 3 பேரும் தான்.
ஸோ அப்ப இதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரியப்பட்டருக்கும், வராகமிகருக்கும் என்ன ஆகாது? ஒத்தே போகாது. மாத்தி மாத்தி 2 பேத்துக்கும் ஒரு ஆர்கியுமெண்ட் மாரி போயிட்டுருக்கும். ஸோ ஆரியப்பட்டருடைய ஒரு முக்கியமான நூல் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற ஒரு நூல் இல்லைங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அவரு காசஸ் ஆஃப் சோலார் அண்ட் லூனார் எக்லிப்சஸ். ஸோ சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் எதனால ஏற்படுது அப்படிங்கிற உண்மைய பத்தி யாருங்க பேசியிருக்கா? ஆரியப்பட்டர் பேசியிருக்காரு. He was the first Indian astronomer to declare that Earth revolves around its own axis. ஸோ பூமி பார்த்தீங்கன்னா தன் அச்சை பற்றியே சுழல்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு சொன்ன முதல் இந்திய வானவில் அறிஞர் எனக்கு யார் தான்? எனக்கு வந்துட்டு ஆரியப்பட்டர் தான் இல்லைங்களா? ஓகே. நெக்ஸ்ட் தன்வந்திரி பத்தியும் படிச்சிருப்போம். தன்வந்திரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ஸ்காலர் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் இல்லைங்களா? அப்ப மருத்துவத்தில் ஒரு புகழ் பெற்றவர் தான் எனக்கு யாரு? தன்வந்திரி. அதுபோக ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒருத்தர் இருக்குங்களா? அதே மாரி எனக்கு குப்தாசுரிய பீரியட்ல சரக்கா அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்டா இருந்திருப்பாரு. ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞராவே எனக்கு வந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சுசுருதர் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் சர்ஜரி. அறுவை சிகிச்சை செய்த முதல் இந்தியர் இல்லைங்களா? அப்படின்னா எனக்கு யார் தான்? எனக்கு சுசுருதர் தான். எப்படி வந்துட்டு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல பேசியவர்னா எனக்கு யார் தான்? சுசுருதர் தான். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் தொடர்பான கண்டுபிடிப்புகள் இல்லைங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய மருத்துவம் மருத்துவம் சார்ந்த முன்னேற்றங்கள் அதிகம். ஓகேங்களா? ஸோ ஹஷ்ட ஆயுர்வேதா அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. ஹஷ்ட ஆயுர்வேதா அப்படிங்கிற ஒரு நூலு. ஹஷ்ட ஆயுர்வேதம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலகாப்பியர் அவர் எழுதியிருப்பாரு. ஹஷ்ட ஆயுர்வேதம் அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலகாப்பியர் அவர் எழுதிய ஒரு நூல் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த நூல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோ மெடிசன் ஃபார் அனிமல்ஸ், விலங்குகளுக்கான மருத்துவம் பத்தி பேசக்கூடிய ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹஷ்ட ஆயுர்வேதம் அப்படிங்கிற ஒரு நூல். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தான். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு நவனிதடம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும். நவனிதகம் அதுவும் குப்தாஸ் காலத்தை சார்ந்த ஒரு நூல் தான். நவநீதகம் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் கம்பைலேஷன் இல்லைங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு மருத்துவம் தொடர்பான எல்லா விஷயங்களுமே எனக்கு எதுலங்க இருக்கும்? எனக்கு இந்த இது ஒரு மருத்துவ தொகுப்பு நூல். இட் இஸ் அன் கம்பைலேஷன் ஆஃப் மெடிஷனல் புக் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ மொத்தமாக மருத்துவம் தொடர்பான எல்லா விஷயங்களுமே ஒருங்கிணைந்த ஒரு புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நவநீதகம். குப்தாஸ் காலத்தை சார்ந்தது. அப்ப எந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா, எந்த மருந்து, அந்த மருந்த எப்படி செய்யணும் போன்ற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நவநீதகம் அப்படிங்கிறது. இது போக சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் குப்தாஸ் பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ஒரு பிராமண ஆதிக்கம் என்பது அதிகமாக இருந்திருக்கும். வேத மதத்தின் ஆதிக்கமும் அதிகமாக இருந்திருக்கும். சமூகத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உயர்ந்த அதிகாரம் எனக்கு யாருக்கு மட்டும் தான் குடுத்தாங்க? பிராமின்ஸ்க்கு மட்டும் தான் குடுத்தாங்க. இல்லைங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள அனுமதி என்பது என்னதான் நிராகரிக்கப்பட்டது. குழந்தை திருமணம் என்பது நடுவில் இருந்திருக்கும். ஆண்கள் என்ன பண்ணிக்கலாம்? பலதாரம் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு கல்விக்கான அனுமதி என்பது கிடையாது. போன்ற எல்லா சோசியல் ஈவில்ஸும் மீண்டும் யாருடைய பீரியட்ல? குப்தாசுடைய பீரியட்ல சொசைட்டிக்குள்ள வந்துரும். இல்லைங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டாமினன்சி பார்த்தீங்கன்னா, அப் டூ நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி வரைக்குமே நமக்கு நம்மளால அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லைங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, கல்வி என்பது ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டுமே கல்வி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே எனக்கு இங்கேயுமே எனக்கு வந்துட்டு கன்டின்யூ ஆயிருக்கும். ஒரு தந்தை வழி சமூகமாகத்தான் இருந்திருக்கும். சமூகமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு தந்தை வழி சமூகமாகத்தான் எனக்கு வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதோட நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் முடியிறாங்க குப்தாசுடைய பீரியட்ல. ஸோ இந்த முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, லிட்ரேச்சர்ஸ் இலக்கியங்கள் யார் யாரு என்னென்ன புத்தகங்கள் எழுதுனாங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாரி 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ், 5 டைப்ஸ் ஆஃப் லேண்ட் இத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாரி அவங்களுடைய அந்த ப்ராவின்ஸஸ பார்த்தீங்கன்னா, அந்த எம்பையர வந்துட்டு எப்படிலாம் பிரிச்சாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு இத படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுபோக பார்த்தீங்கன்னா, தண்டநாயகா, மகாதண்டநாயகா அந்த மாரி அதிகாரிகளுடைய பெயரெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பேர் அவங்க சமஸ்கிருதத்துல குடுத்திருப்பாங்க இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு செயலாளர் இருக்காரா? அவருக்கு என்ன பேரு? ஒரு ராணுவ அதிகாரி இருக்காரா? அவருக்கு என்ன பேரு? ஒரு குதிரைப்படை தலைவர் இருக்காரா? அவருக்கு என்ன பேரு? அதே மாரி ஒரு ஒரு ஒற்றர் இருக்காரா? அவருக்கு என்ன பேரு? ஸோ இவங்க பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒற்றர்கள். ஸ்பைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, துடகா என்று பெயர்.
துடகா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரு முக்கியமான பெயர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு மேட்ச் மாதிரி கொடுத்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக மிடிவல் ஹிஸ்ட்ரியில் அதிகமாக கேட்குறாங்க இவங்களை பற்றி சரிங்களா. அதாவது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்ட பெயர் தண்டநாயகா, மகாதண்டநாயகா இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும். ஸோ அதையும் ஒரு கிளாஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. சரி இப்போ அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு குப்தாஸ்க்கு அடுத்து நம்ம ஹர்ஷரை பத்தி படிக்க போறோம் இல்லைங்களா. ஸோ ஹர்ஷர் இவருடைய வம்சம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வர்தன வம்சம், வர்தன டைனாஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குப்த சாம்ராஜ்யம் வீழ்ச்சியானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மீண்டும் வட இந்தியாவில் ஒரு குட்டி சாம்ராஜ்யம் ஏற்படுத்தப்படும் இல்லைங்களா. அதான் என்ன சாம்ராஜ்யம், வர்தன வம்சம். அதோடைய அரசு தான் எனக்கு யாரு, ஹர்ஷர் இல்லைங்களா. அப்போ ஹர்ஷரோட பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி பழங்கால வரலாறு எனக்கு முடிஞ்சு அடுத்து என்ன ஆரம்பிச்சிடும், மிடிவல் ஹிஸ்ட்ரி இடைக்கால வரலாறு எனக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஹர்ஷரோடைய டாபிக் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நார்த் விச் மீன்ஸ் எனக்கு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியோடைய லாஸ்ட் டாபிக் பழங்கால வரலாற்றுடைய கடைசி டாபிக்னா எனக்கு இந்த டாபிக் தான் சரிங்களா. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். வி வில் see you next class. Thank you all.